ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சயின்ஸ் ஜீனி. நம்ம இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் சயின்டிஸ்டில் நிறைய சயின்டிஸ்ட்டும் அவங்க எழுதின புக்ஸை பற்றியும் பார்த்தோம். ஸோ இப்போ நாம் இந்த வீடியோவில் முதல்ல ஸ்டீலை இந்த உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்தியா தான். அது எப்படின்றத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சேர மன்னர்கள் தான் முதல்ல 300 BCயில் இரும்புலேருந்து ஸ்டீலை தயாரிக்க ஆரம்பித்தாங்க. இந்த ஸ்டீல் பேர் தான் உட் ஸ்டீல். முதல்ல இதை உருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் மெல்ல இது பேர் மாறி உட்ஸ்ன்னு மாறிடுச்சு. தமிழ்நாட்டில் கொடிமணல் என்ற கிராமம், அது இப்போ ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இங்கேருந்து தான் முதல்ல உருக்கு மெத்தடில் ஸ்டீலை தயாரிக்க ஆரம்பித்தாங்க. அது மெல்ல மற்ற ஊர்களுக்கும் பரவ ஆரம்பிச்சுது. ஆனால் முக்கியமான ட்ரேட் சென்டராக இந்த கொடுமணல் கிராமம் தான் இருந்துச்சு. இங்கேருந்து தான் நிறைய ஸ்டீல் வந்து ரோமுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது மெல்ல மற்ற கண்ட்ரிஸ்க்கும் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ஸ்டீலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 to 3% கார்பன் இருக்குது. இதனால் இந்த ஸ்டீலை வந்து சீக்கிரமாக துருப்பிடிக்காது. இதனோட எலாஸ்டிசிட்டி அதிகமாக இருக்கும், அதேமாரி ஹார்ட்னஸும் இருக்கும். இதனால் இந்த ஸ்டீலை வந்து அவங்க போர் வீரர்களுக்கு வால் செய்ய தயாரிக்க ஆரம்பித்தாங்க. முதல்ல மன்னர்கள் வந்து இரும்பு வால் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப கடினமாக இருக்கும், தூக்கி சுற்றுறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த உருக்கு வாலை வந்து தயாரிக்க ஆரம்பித்தாங்க. இந்த உருக்கு வாலினோட எட்ஜஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இதனால் ஒரு ஃபெதரையே அதனால் கட் பண்ண முடியும். ஸ்டீல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போரஸ் ராஜா வந்து 100 டேலண்ட்ஸ் ஆஃப் ஸ்டீலை வந்து அலெக்சாண்டர் கொடுத்துருக்காங்க. இந்த டேலண்ட்னா என்ன? டேலண்ட்டுன்றது ஒரு வெயிட்டோட மெஷர்மெண்ட். ஒரு டேலண்ட்டை வந்து அப்ராக்சிமேட்டாக 30 கிலோ இருக்கும். ஸோ ஒரு 3000 கிலோ உள்ள ஸ்டீலை வந்து கிஃப்டாக அலெக்சாண்டர் கொடுத்துருக்காரு. இங்கேருந்து தான் இந்த உருக்கு வாலினோட பெருமை எல்லா நாட்டுக்கும் பரவ ஆரம்பிச்சிருக்கு. இந்த இன்காட்ஸ் ஆஃப் ஸ்டீலை தான் மற்ற கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்காட்ஸ்னால் என்னது? பிளாக் ஆஃப் ஸ்டீல். இந்த பிளாக் ஆஃப் ஸ்டீலை தான் மற்ற கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ஸ்டீல்லேருந்து தான் அவங்க தேவையான வெப்பன்ஸும் ஆர்டிஃபேக்ட்ஸும் தயாரிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் மற்ற கண்ட்ரிஸ்க்கு யாருக்கும் இந்த அளவுக்கு ஸ்டீலை ப்ரொடியூஸ் பண்ண தெரியல. ஃபேமஸ் டெமஸ்கஸ் ஸ்வாட், இதையும் நம்ம நாட்டு உட் ஸ்டீல்லேருந்து தான் தயாரித்தாங்க. இந்த உட் ஸ்டீலோட ப்ரொடக்ஷன் இப்போ என்னாச்சு? இந்த ட்ரேடிங் சென்டர்லாம் இப்போ எங்கே? இது ஏன் அழிஞ்சு போச்சு? இது எல்லாத்துக்கும் காரணம் பிரிட்டிஷ் ஆட்சி தான். பிரிட்டிஷ் ஆட்சி வந்ததுக்கப்புறம் இந்தியாவில் உள்ள எல்லா ட்ரேடிங் சென்டரும் அவங்க சுத்தமாக அழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் உட் ஸ்டீல் ப்ரொடக்ஷனே இந்தியாவில் சுத்தமாக அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க அதை திருடிட்டு போயிட்டு அவங்க நாட்டில் தயாரிக்க ஆரம்பித்தாங்க. இதனால தான் நிறைய பேருக்கு இந்த உட் ஸ்டீல்னால் என்னன்னே தெரியாமல் போச்சு. இந்த வீடியோலேருந்து கண்டிப்பாக நீங்கள் தமிழர்களோட பெருமையை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்தது வேறு ஒரு சயின்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.